நாங்கள் ஓயோவில் வந்து தங்க முடியல, அங்கே வந்து ஒரே அது ஒரு விபச்சார கூடம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு தான் இந்த ஓயோ வந்து இப்படி ஒரு க்ரஷ்ஷு, பெஸ்டி, ஃப்ரெண்டு, அப்புறம் லவ்வர் இப்படியெல்லாம் இருந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷுவல் ரிலேஷன்ஷிப்னா என்ன சொல்லுங்க. க்ரஷ் ஆகும், ஒருத்தன் ஃப்ரெண்டாகவும், ஒருத்தன் காதலனாகவும், இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போது அவனால் எப்படி அதை ஜீர்ணிக்க முடியும் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் இந்தமாரி கலாச்சாரங்கள் வந்து உச்சத்துக்கு போய் ஃபெயிலியர் ஆகிட்டு துப்புனது தான் இப்போ இந்தியாவில் சுற்றிட்டு இருக்குன்னு தான் என்னுடைய பார்வை. உண்மையிலே அப்படி தான். அப்புறம் லைட்டாக கையை தொட்டாவே போதும், அதுக்கு மேலே இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. ஒரு நாள் 2 நாள்லேயே வந்து கூப்பிட்டுட்டு அவன் ஜாலியாக போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா டேட்டிங் காட்டிங் எல்லாமே நடத்திக்கிறான். எல்லை மீறிய சுதந்திரம் கண்டிப்பா ஆபத்தானது, மிகப்பெரிய ஆபத்து. அது வந்து ஒரு குடும்ப ஒழுக்கத்துக்கு சீர்கேடு. ₹150 மதிப்புள்ள 2025 ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் ₹99 சலுகை விலையில் கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு 8122090770. வணக்கம் லகரம் வாய்ஸ் நேயர்களே, இன்று நம்முடன் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த இஷ்யூ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓயோவில் வந்து இனிமே வந்து திருமணம் ஆனவர்களை தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், திருமணம் ஆகாத இளம் ஜோடிகளெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணுற மாதிரி கிடையாது அப்படின்னு ஓயோ நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இங்கே சொல்லலை, உத்தரப்பிரதேசத்தில் இப்போது கொஞ்சம் சாம்பிள் சில ஹோட்டல்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு முதற்கட்ட கருத்து என்ன உங்களோட இதில்? இல்லை, உத்தரப்பிரதேசம் மீரட்டில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. சில அங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் வந்து ஒன்று கூடி ஓலோவில் வந்து விபச்சாரம் நடக்குதுன்ற மாதிரி ஒரு விதமான பிரச்சாரத்தை வந்து உருவாக்குறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக இப்படி தான் நடக்குது, இது கலாச்சார பண்பாட்டு சீரழிவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. அந்த பிரச்சாரம் ப்ளஸ்ஸு வந்து நிறைய பேர் மெயில் மூலிமா அவங்களுக்கு தகவலெல்லாம் அனுப்புகிறாங்க, இந்த சிஸ்டத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு தான் ஓலா நிறுவனம், அந்த ஓயோ அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு ரெசெக்ஷன் ஒன்று இது போடுறாங்க, ஒரு கட்டளை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதில் வந்து இனி யாராவது ஆண் பெண் இருப்பாளர் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக திருமணமானதுக்கு உண்டான சான்றுகள் இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய ஓயோ ஹோட்டல் ஒப்பந்தம் தானே. ஓயோ என்பது அதாவது லாட்ஜ் யார்தாவது இருக்கும், இவங்க ஒப்பந்த அடிப்படையில் இவங்க இது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த 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 மாதிரி ஹோட்டல்களில் லாட்ஜுகளில் வந்து தங்கிறதுக்கு இப்படி அதாவது திருமணம் ஆகிருக்கணும், அதுக்குண்டான ஆதாரத்தை கொடுத்தா தான் நாங்கள் வந்து பண்ணோம். இது முதல் கட்டமாக மீரட்டில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு கூட நிறைய வந்திருக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா, இதேமாரி நீங்கள் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கீங்க, அப்போ இது வந்து ஒரு கட்டுப்பாடை விதிக்குது இல்லையா? அப்போ கட்டுப்பாடு ஒரு மனிதனுடைய சுதந்திரத்துக்கு எதிராக நீங்கள் எப்படி செயல்படலாம் உச்சநீதிமன்றம் கூட சமீபத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தது பார்த்தீங்களா? என்ன கொடுத்ததுன்னு சொன்னால், அதாவது ஒரு ஆண் பெண் விருப்பப்பட்டு யாரோடு வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதேமாரி நிறைய பேர் அதுவும் கருத்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்க, மீரட்டில் மட்டும் அப்படி நாங்கள் பின்பற்ற போகிறோம், அதாவது திருமணமானவர்கள் மட்டும்தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் நாங்கள் ஓயோவில் வந்து தங்க முடியல, அங்கே வந்து ஒரே அது ஒரு விபச்சார கூடம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு தான் இந்த ஓயோ வந்து இப்படி ஒரு சிஸ்டத்தை இப்படி ஒரு கட்டளையை வந்து போட்டிருக்காங்க. பட் இது நடைமுறையில் சரிப்படுமா பராதான்றது வேற விஷயம். ஏன்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி லாட்ஜ் இருந்தது பார்த்தீங்களா? லாட்ஜில் நீங்கள் போனீங்கன்னா கணவன் மனைவி போனாங்களோட கூட பயப்படுவாங்க. ஏன்னா திடீர்னு போலீஸ் ரைடு வருவான். போலீஸ் ரைடு வந்துன்னா கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஆமான்னா தாலி இருக்கான்னு பார்ப்பான், இல்லை ஃபோட்டோ கேட்பான், திருமண ஃபோட்டோ. அதனால் திருமணமான தம்பதியர் கூட லாட்ஜில் தங்க பயப்படுவாங்க. ஏன்னா போலீஸ் கூப்பிட்டு போயிடுவான் தேவையில்லை அப்படின்னு. அப்போது வந்து என்னன்னு சொன்னால், அந்த லாட்ஜுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறை தவறிய உறவுகளுக்கு வந்து ஒரு விதமான ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அதை அந்த உச்சநீதிமன்றம் எப்போ அந்த தீர்ப்பு சொன்னாங்களோ, அதாவது ஒரு பெண் ஆண் விருப்பப்பட்டு யாரோடும் வேணாலும் வாழலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ, அதன் பிறகு தான் லாட்ஜ் ரைடு வரதே போலீஸ் நின்றுது.
ஓகே. இப்போ இந்த ஓயா லாட்ஜ் மட்டும் இப்படி பண்ணலை, ஒட்டுமொத்த எல்லா லாட்ஜிலுமே இப்போ வந்து எப்படின்னு சொன்னால் அது யார் என்னன்னு கேட்கறது இல்லை. நீங்கள் ஒரு பெண் ஆணும் போனாங்கன்னு சொன்னால் நீ யார், காதலியா மனைவியா இல்லை யார், அது எதுவுமே கேட்கறது இல்லை. 2 பேர்கிட்டையும் ஆதாரத்தை வாங்கிக்கிட்டு ஆதார் கார்டை வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு 2 பேரும் ரூம் கொடுத்துறாங்க. இப்படி தான் நடந்துட்டு வருது. இப்போ இந்த ஓயா நிறுவனம் வந்து இப்போ மீரட்டில் மட்டும் அப்படி ஒரு இதுவை கொண்டு வந்திருக்குன்னு சொன்னால் இது நடைமுறையில் சாத்தியம் இல்லையான்றது தெரியல. ஆனால் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. எல்லா லாட்ஜிலுமே வந்து கண்டிப்பாக இது பண்ணுவோம், யாருமே அனுமதிக்க மாட்டாங்க நல்ல லாட்ஜிகளில். சில லாட்ஜிகளில் வந்து அதுக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இங்கேருந்து மகாபலிபுரம் போவாங்க. எதுக்கிட போனால் அங்கே வந்து அந்த மாதிரி இல்லை, யார் யாரோடனும் போகலாம் அந்த மகாபலிபுரம் லாட்ஜுக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லாட்ஜை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்மேன் இப்படி தங்குற லாட்ஜாக இருக்குது. இங்கே வந்து அப்படி தங்க முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து நிலை அப்படியே தலைக்கீழ மாறி இருக்கு. நீங்கள் இதுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. சென்னையிலேயே அது போன்ற லாட்ஜுகள் நிறைய இருக்குது. யார் கூட வேணாலும் வாழலாம் அப்படின்றது. இதான் இந்த நீதிமன்றங்களுடைய அந்த தடுமாற்றமான தீர்ப்புகள் அந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்குது. புரியுதுங்களா? முன்னாடி வந்து ஒரு பயம் இருந்திருக்கும், ஒரு மனைவி வந்து கணவனுக்கு நம்ம துரோகம் செஞ்சுட்டு இன்னொருத்தவங்க கூட போகிறோமே அப்படின்ற ஒரு அச்சம் இருந்து அப்படி மீறி நம்ம லாட்ஜில் போய் தங்கினா ஏதாவது நம்மளை பிடிச்சிட்டானா போலீஸ் பிரச்சனை ஆகிடுமேனு பயத்தில் ஒதுங்கிடுவான். அதேமாரி கணவனும் அது போன்ற விஷயங்களுக்கு பயந்து ஒதுங்கி வாழ்வாங்க. அப்போ அந்த ஒரு இது வந்து இல்லை. இப்போ அந்த எல்லா இடத்துலையும் அப்படி தானே இருக்குது. இப்போ இந்த மாதிரி இல்லை. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காதலிப்பான், அது பார்க்கறதோட பார்த்துட்டு அவளும், அதாவது அண்ணனும் நோக்கினா அவளும் நோக்கினான்ற மாதிரி பார்த்துட்டாவே என்ன ஆகிடுன்னு சொன்னால் அது பெருசாக நினைப்பான். தூங்காமல்லாம் இருப்பாங்க நிறைய நாள். ஒரு பெண்ணை அவள் பெண்ணு அவன் பார்க்குறதும் அவனை பார்க்குறதும் இதுவே பெரிய ஒரு காதலாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சும்மா லைட்டாக தொட்டாவே போதும், அதோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தது. அப்படியே பரிணாமம் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் அதாவது காதலிச்ச உடனே டேட்டிங்னு சொல்லி ஊர் சுற்றுறாங்க. அப்படி போய் இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் சமீபத்தில் கூட பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷு, அப்புறம் பெஸ்ட்டு, அப்புறம் ஃப்ரெண்டு, அப்புறமா லவ், அப்புறம் கல்யாணம். அப்போ இவ்வளோ நடந்துட்டு ஒரு பெண்ணு ஒரு கணவன் கூட வாழணும் முடியுமான்னா நிச்சயம் அது வந்து அது ஒரு சரியானதாக தெரியலையே. சொல்லுங்க, அது வந்து ஒரு அது எப்படின்னு சொன்னால் ஒருத்தன் பெஸ்டி ஆகும், ஒருத்தன் க்ரஷ் ஆகும், ஒருத்தன் ஃப்ரெண்டாகவும், ஒருத்தன் காதலனாகவும், இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போ அவனால எப்படி அதை ஜீர்ணிக்க முடியும் சொல்லுங்க? இல்லை அது தெரியல. ஒரு நேரத்துல ஒருத்தவங்க கூட பேசணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ அந்த சூழல் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அது கொஞ்சம் அது கூட பரவாயில்ல. அதுல இருந்து என்னன்னா பென்சிங்னு ஒண்ணு இருக்கான், சிச்சுவேஷனு, கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட். எங்க போகுது பாருங்க கலாச்சாரம். இப்போ நம்ம வந்து ஓயோ வந்து இப்படி ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கா, இது சரியா தவறா நம்ம பேசும்போது இதை பற்றியெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா, இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு காதலியை வந்து ரயிலில் தள்ளி கொண்டுடுவான். இப்போ அதை கொண்டுட்டானும் போது எல்லாருமே நமக்கு எந்த நேரத்தில் வந்து ஒரு அநியாயமாக ஒரு பெண்ணை கொண்டுட்டானே அப்படின்றது தான் எல்லா மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை. பட் அந்த பெண்ணு எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கிட்டான்ற யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இப்போ இந்த ஃபஸ்ட்டு பெஸ்டி ஒருத்தன், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தன், அப்புறம் இப்படி ஆளுக்கு இப்படி இருந்துன்னா அந்த விரக்தியின் விளிம்பில் போய் அவன் பண்ணானோ. ஆனாலும் கொல்றதெல்லாம் இல்லை, கொல்றது சட்ட தவறு தான். அது அதே நேரத்தில் அவனுடைய மனநிலை அந்த ஏன்னு சொன்னால் கொல்லணும்னு கொண்டானா இல்லை கோவத்தில் பிடி தள்ளணும்னா ட்ரெயின் வந்துச்சா, புரியுதுங்களா? எவ்வளோ இருக்கு இல்லைங்களா அந்த விஷயத்துல. பட் நம்ம அவனை குற்றவாளியை தான் பார்க்குறோம். எல்லா ஒட்டுமொத்த சமூகமும் அவனை குற்றவாளியை பார்க்குறாங்க. நான் அது குற்றவாளியை பார்க்க வேணாம்னு சொல்லலை, ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா முன்னாடி எல்லாம் காதல் மட்டும்தான் இருந்தது. காதலோட நாகரிகமே அதுதானே சார். காதலுடைய அந்த நாகரிகத்தோட அதுதானே. அது வேண்டாம்னா வேண்டாம்னா விளைவிக்க வேண்டியது. அதான் இப்படி கிரஷ் பெஸ்டி, அதான் கிரஷ் பெஸ்டி ஃப்ரெண்டு, அப்புறம் லவ்வர், இப்படியெல்லாம் இருந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டு, கேஷுவல் ரிலேஷன்ஷிப்னா என்ன சொல்லுங்க?
அது சும்மா பேசிப்பாங்க என்ன அவ்வளவுதான். அவங்க வந்து பேசிப்பாங்க? கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு தெரியாது, ஆனா பழகிப்பாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் அது வந்து நண்பர்கள் நண்பர்களாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னடா சொல்றேன் இதெல்லாம் இந்த சமூக சீர்கேட்டுகளை நாம வந்து இன்னைக்கு என்ன பண்றோம்னா பச்சை கொடியை காட்டி வரவேற்றுட்டு இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லி கொடி தூக்கி போராடுறோம். இது வந்து வலுக்கட்டாயமா இல்ல, ரெண்டு தரப்பினருமே இதெல்லாம் ஒத்து, அதாவது ஒரு 18 வயசுக்கு மேல வந்தாச்சு, அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை அவங்க கிட்ட இருக்கு, சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஏதோ ஒரு ஆளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒருவேளை இவர் கூட செட் ஆச்சுன்னா அப்படின்றதுக்காக எப்பவுமே அந்த திருமண வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது சாதாரணமானது இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண் அந்த இருபாலரும் சேர்ந்து அந்த சந்ததியை உருவாக்குறதா இருக்கட்டும், அது ஒரு குடும்பம், அந்த ஒழுக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ கொஞ்சம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். ஒரு பெண்ணுக்கும் வந்து ஒரு குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தையை வளர்க்குறது அல்லது இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறது, அந்த குழந்தையை வளர்க்குறது, அந்த வலி வேதனைகள் அது இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து என்னன்னா அந்த குழந்தைங்க வளர 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 அந்த தாய் வந்து அந்த பிள்ளைகள் மீது காட்டுற அந்த பாசங்கள், அதெல்லாம் பிள்ளைகள் தாய் மீது காட்டுற பாசங்கள் வச்சு அந்த அவளுக்கு 1000 கவலைகள் இருந்தாலும் அது எல்லாமே மறைஞ்சி போயிடும். அதேமாரி தந்தைக்கும் அதேமாரி தான். அப்போ இதுதான் அது ஒரு உறவு முறை, அந்த ஒரு பாலம். அது இப்போ இந்த பாலத்துக்குள்ள இப்படி ஒரு பெண்ணு ஃபர்ஸ்ட் அதான் சொன்னீங்களா பெஸ்டி, அப்புறம் வந்து ட்ரஸ்ட் அது இதுன்னு சொல்லி வந்து அப்புறம் கல்யாணம் பண்ணி வாழும்போது இதெல்லாம் அவளுக்கு இருக்குமா? அவன் கணவன் கூட எல்லாத்தையும் ஏன் சொன்னா அவளுக்கு என்னதான் நீங்க அதெல்லாம் மறந்துட்டு நீங்க இன்னொரு கணவன் கிட்ட வாழும்போது கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் நம்மள பெஸ்டி எப்படி நடத்தலாம், நம்ம கிரஷ் எப்படி நம்ம கிட்ட பண்ணா, ஃப்ரெண்டு நம்ம கிட்ட எப்படி பண்ணா, காதலை எப்படி பண்ணா, இவன் புருஷனா இருந்து எப்படி நடந்துக்கிறானே அப்படின் போது அப்போ என்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பெருசா ஒரு குற்றம் மாரி தெரியும். அந்த நபர் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட உங்களுக்கு ஒரு பெரிய குற்றமா வந்து தெரியும். அப்போ இதெல்லாம் வந்து சமூகத்து சீர்கேட்டில் போய் முடியும் இல்லைங்களா? அப்போ இன்றைய ஜெனரேஷனே அப்படின்னு சொன்னா இப்போ இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெனரேஷனுடைய மனநிலை எப்படி இருக்கும், இன்னும் என்னென்ன பேர் வைப்பாங்கன்னு நமக்கு தெரியல. இது இப்போ சமீபத்துல ஒரு இது பாத்தீங்களா, டிங்க் அப்படின்னு சொல்லி ஒண்ணு, அது என்னன்னா டூவல் இன்கம் நோ கிட்ஸ், அதாவது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சம்பாதிப்பாங்க ஆனா குழந்தை கிடையாது, இவங்க சம்பாத்தியம் இவங்களுக்கு, அவங்க சம்பாத்தியம். நானும் ஒரு நாடகத்துல பார்த்தேன், எப்படின்னு சொன்னா ஒரு டீ ஷாப்ல போய் டீ சாப்பிடுவாங்க, இவன் காசு அவன் கொடுத்துட்டு வருவான், அவன் காசு அவன் கொடுத்துட்டு போவான். அதான் சொல்றீங்களா நீங்க? அதனுடைய பெரிய வெர்ஷன். 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பணக்கார வாழ்க்கையை வாழ்வாங்க, உலகம் ஃபுல்லா சுத்தணும்னா சுத்துவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு குழந்தை அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் விட மாட்டாங்க. இப்படி வந்து ஒரு சரி இதெல்லாம் எப்படி இது வந்து எப்படி ஒரு சேனல்ல விவாதமா வச்சாங்க வந்தாங்க. அதான் நான் சொல்றேன், இதெல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா எப்படின்னு சொன்னா இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்னு நடத்துறாங்க பாத்தீங்களா நீங்க? ஹாப்பி ஸ்ட்ரீட் அது எல்லாமே போதை மாஃபியாக்கள் வச்சு நடத்துறது தான் அது எல்லாமே. ஏன்னு சொன்னா இப்போ வந்து ஒரு கூட்டு குடும்பம் நடக்குது, ஒரு கூட்டு குடும்பத்துல வந்து அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் இன்னும் எல்லார்கிட்டையும் வந்து பேசி சிரிச்சு சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டாங்க. இன்னைக்கு கடைசி என்ன ஆகுனா மாசத்துக்கு ஒரு தடவை ஹாப்பி ஸ்ட்ரீட்ல வந்து கக்க சிரிச்சாங்கன்னா அது வந்து பெரிய இதை எதிர்த்து பேசினா என்ன சொல்றாங்க, இவெல்லாம் சமூக விரோதின்னா நம்மளை எதிர்த்து பேசணும். பூமர் தெரியுமா சார்? பூமர்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியல, சொல்லுடாப்பா, எனக்கு புதுசா தெரியுது. பூமர்னா இந்த மாதிரி எல்லாம் சொன்னா பூமர் பூமர்ன்னுவாங்க. அப்புறம் அப்போ இது நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிஷின் லைஃப், ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை போய் தெருவில் நின்று சிரிச்சிங்கன்னா ஒரு காலத்துல இந்த மாதிரி சிரிச்சாங்கன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நாகரிக உலகத்துல அதை நாகரிகமா பாக்குறாங்க. இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? பட் அங்க வரக்கூடிய பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் அடிக்டா இருக்காங்க. எல்லாரும் சொல்லுவேன் நான் இல்லடா, இப்போ பெரும்பாலும் சில பெண்கள் போவாங்க, இதே மாதிரி போறாங்க, எல்லாம் கூடுறாங்க, நம்மளும் போய் கூடுவோன்றது. ஆனா அதுல குறிப்பிட்ட நபர்கள் வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதை அப்படியே பரப்புவாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே அவங்க 10 ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அப்படியே இப்படி இப்படி பரவி அப்போ ட்ரஸ்ட் எப்பயாவது நீ கவலைப்படாத, நீ இதை சாப்பிடு, இதை குடி, எல்லாம் சரியாப்படுது பாரு, உனக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸே வராது, இனி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்ப்ப பாரு அப்படிங்கும்போது இதில் வந்து எல்லாரும் போயிடறாங்கன்னு சொல்ல முடியாது. 20% போனால் இது ஹாப்பி ஸ்ட்ரீட் கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு
நார்மலாவே இப்போ அந்த பழக்கங்கள் அதிகமா இருக்கு. அதான் சொல்றேன், நார்மலாவே இருக்கு. பட் இதை வந்து எல்லாமே வந்து இது வந்து எப்படின்னு சொன்னா, இப்போ போதை மாஃபியாக்கள் வந்து போதைப் பொருளை விளம்பரப்படுத்த முடியாது. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது போன்ற நவீன அதே மாதிரி எல்ஜிபிடிக்யூன்னு ஒன்று இருக்கு, பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த எல்ஜிபிடிக்யூ பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஒட்டுமொத்த, அதாவது அதே மாதிரி ஒரு மிருகங்கள் கூட செயல்படாது. அதை விட மோசமான நிலையில எல்ஜிபிடிக்யூ எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு யாருன்னு சொன்னா நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கீர்த்திகாவா, அவங்க உதயநிதி ஸ்டாலின் மனைவி, அவங்க வந்து கொடி வச்சு துவக்கிட்டு அது அவங்க பல இடங்கள்ல ஒரு மாதிரி பாக்குறாங்கல்ல, அது வந்து அப்படி பார்க்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. சரி, நான் கேட்குறேன், உதயநிதி ஸ்டாலின் மனைவி கொடி எல்ஜிபிடிக்யூவை வந்து கொடியை சேர்த்து துவக்கி வச்சுட்டு அது பாராட்டுறாங்க. அவருடைய பையன், உதயநிதியுடைய பையன் எல்ஜிபிடிக்யூவில் போய் சேர்ந்துட்டா ஏற்றுவாங்களா? நமக்கு தெரியாதுன்னு சொன்னா அப்ப நீங்க என்ன செய்யறோமோ அதுதான் நடந்துக்கணும். மைக்க பிடிச்சிட்டு கொள்கை வீரனா பேசிட்டு வீட்டுல போய் கும்மாளம் போடக்கூடாது, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நீங்க வந்து எல்ஜிபிடிக்யூவை வந்து நீங்க இவ்வளவு ஆதரிக்கிறீங்கன்னா உங்க புள்ள போயிட்டான்னா வாரிசே இருக்காது இல்லையா? ஏன்னா எல்ஜிபிடியுடைய கன்செப்டே அது. ஒரு பெண் பெண்ணோடவும் ஆண் ஆணோடவும் ஆண் பெண்ணோடவும், இல்லது 2 பெண்கள் ஒரு ஆணோடவும் அல்லது 2 ஆண்கள் ஒரு பெண்ணோடவும், அது பாருங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் எல்ஜிபிடிக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லெஸ்பியன் இருந்தது, அப்புறம் கே இருந்தது, அப்புறம் வந்து அப்படியே திருநங்கைகள் மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா புராண காலத்திலேருந்து இருக்கு, திருநங்கைகள் இருக்கா இல்லைங்களா? புராண காலங்கள்ல அதை நம்ம மாற்ற முடியாதுன்னு சொல்லுங்க. அதை யாருன்னா பேசணும்னு சொன்னா அது எப்படி? அது இப்போ திருந்து அது உண்மையிலே இருக்கு. புராண காலங்கள்லேருந்து திருநங்கைகள் இருக்காங்க. ஆனா இது மற்றது எல்லாமே பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்து இப்படியே போயிட்டே இருக்கு, நீ எங்கேயோ போயிட்டே இருக்கு. இது என்ன ஆயிடுனா ஒரு கலாச்சார பண்பாட்டு சீரழிவுகள் என்ற. நான் இப்ப நம்ம இந்த ஓயோவை பத்தி பேசும்போது ஏன் இவ்வளவு விஷயங்கள் பேசணும்னு சொன்னா, இன்னைக்கு ஓயோ வந்து ஏதோ ஒரு புரட்சி ஏற்படுத்த போறான் அப்படின்ட்டு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நீதிபதியே அந்த புரட்சி ஏற்படுத்திச்சு, யார் யாரோட வாழலான்ட்டாங்க. இப்ப திராவிட இயக்கங்கள் கூட என்ன சொல்றாங்க, திருமணம் கடந்த உறவு வச்சுக்கலான்றாங்க, சொல்றாங்களா இல்லையா? பட் அவங்க மனைவிமாரும் அவங்க பிள்ளைமார்களுக்கு அப்படி திருமணம் கடந்த உறவு வச்சுக்க அனுமதிப்பாங்களான்றது 1008 கேள்விகள் இருக்கு. அதுல சொல்றது ஈஸி, தான் குடும்பத்தில் அதை நடைமுறைப்படுத்துவாங்களா? படுத்த மாட்டாங்க. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா இது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மனித சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக ஒரு சீரான நெறியை வந்து உடைச்சி இந்த பண்பாட்டு கலாச்சாரத்தை அழிச்சாதான் இது கார்பரேட்டுக்கு இந்த போதை மாஃபியாக்கள் உருவாக்குற திட்டங்கள். இந்த திட்டங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீதிபதிகளாக இருக்கட்டும், அரசா இருக்கட்டும், அல்லது சமூக செயற்பாட்டாளராக இருக்கட்டும், இது விலை போயிடுறாங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இப்போ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியே ஒரு சமூகத்தை குலைக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம். அது இயல்புல வரும்ல. இப்போ நம்ம தாத்தா காலத்துல ஒரு மாதிரி லவ் பண்ணிருப்பாங்க, உங்க காலத்துல ஒரு மாதிரி பண்ணிருப்பீங்க. அப்படியே மாறும் பொழுது இப்போ இன்னைக்கோட வெர்ஷன் இந்த மாதிரி. அதுதான் நான் லவ் பண்றது வந்து தவறுன்னு சொல்லல. அதான் சொல்றேன், நான் தாத்தா காலத்து, அதாவது மனித இனம் எப்போ உருவாச்சு அப்போது காதல் இருக்கு. அது சமயங்கள், அது மதங்களா இருக்கு, வேறையா இருக்கலாம், மொழிகள் வேறையா இருக்கலாம், இனங்கள் வேறையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் லவ் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நம்ம ஒருத்தர் நேசித்து விரும்பி அது தன் வாழ்க்கை துணைவியாகவும் அதேமாதிரி வாழ்க்கை துணைவனாகவும் ஏற்றுக்கிறது காலங்காலமாக வந்துட்டு வருது. அதாவது மனித சமூகம் எப்படி வந்து காடுகள்லையும் மலைகள்லையும் குகை பொந்துகள்லையும் வாழ்ந்தாங்களோ அப்போதுலேருந்தே இருக்குது. இப்போதுலேருந்து புதுசாக யாரும் கொண்டு வந்தது இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷு, அப்புறம் வந்து ட்ரஸ்ட்டு, க்ரஷ்ஷு, ப்ரஷ்ஷு, என்னென்னோ பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணத்தில் வந்து கடைசியாக இதுவும் பண்ணி அவனே கல்யாணம் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, அவனை விட்டுட்டு இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணால அவங்ககிட்ட அப்படி வாழ முடியாதுன்றாங்க. அவனுடைய சிறு தவறு கூட பெருசாக்கப்படும் போது அப்ப இப்போ எப்பவுமே பாருங்க, ஒரு சமூகம் சீரழிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து திருமண பந்தங்கள் வந்து சிதையதான் காரணம். இப்ப நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நீங்க எனக்கு கொஞ்சம் ரொம்ப வயசுல ரொம்ப நாளா உங்களுக்கு பல விஷயங்கள் வயசு எனக்கு சொல்லுங்க இல்ல, பல பேரை நீங்க சந்திக்கிறீங்க, எனக்கு அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட வைக்கிறேன். எதனால அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, அந்த சிஸ்டமை பிரேக் பண்ணணும்ன்ற தேவை எங்கிருந்து வருது? ஏன் எல்லாரும் அப்படி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எப்படின்னு சொன்னா, அதாவது எல்லாரும் ஒவ்வொரு மத ரீதியான கொள்கைகள் இருக்கு, மொழி ரீதியான கொள்கைகள் இருக்கு,
இன ரீதியான கொள்கைகள், இப்படி வெவ்வேறு விதமான கொள்கை இருக்கும்போது நானும் ஒரு கொள்கையை சுத்தம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாதத்தில் குமுதம் டிவி விவாதத்தில் தான் வந்து எல்ஜிபிடிக்யூ பற்றி தான் பேசு. அதில் ஒரு பையன் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துதான். அவங்ககிட்ட சொன்னேன், தம்பி இப்படி பேசாதுன்னா என்ன, நீங்கள் தம்பின்னு சொல்லாதீங்கன்னா. அப்போ என்னன்னு சொல்ல, நான் ஆண் இல்லை அப்படின்னா. சரி தங்கச்சி என்ன, அந்த பையன்கிட்ட நான் சொல்கிறேன், எதார்த்தமாக சொல்கிறேன், தம்பி இப்படி பேசாதரா அப்படின்றேன். என்னை இப்படி தம்பின்னு சொல்லி ஆண்பாலோட பேசாதீங்கன்னா. சரி தங்கச்சி அப்படின்னு. என்னை பெண்பாலோட பேசாதீங்கன்னா. அப்போ உன்னை என்னதான் நான் பேசுறது? மிருகன்னு பேச முடியுமா நான்? சொல்லுங்க. ஒரு விவாதத்தில் நடந்து எப்படி கல்ச்சர் உங்களுக்கு போகுது பாருங்க. இது இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஃபாரின்ல, அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்க. எடுத்தோடனே நம்ம வந்து அவங்கள ஹீ ஷீ அந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஹீ ஷீ இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்தோன்னு சொல்லக்கூடாது. அவங்களே சொல்லிடுவாங்க, என்னை வந்து தேன்னு கூப்பிடுங்க, தெம்முன்னு இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை இருக்கான், அந்த வார்த்தையில தான் என்னை கூப்பிடணும், ஹீ ஷீ கூப்பிடாதீங்கன்னு அவங்களே சொல்லிடுவாங்களாம். மேபி அந்த கலாச்சாரங்கள்லாம் இங்க அப்படியே வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை அதுதான் சொல்றேன். இப்போ அந்த இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் இந்த மாதிரி கலாச்சாரங்கள் வந்து உச்சத்துக்கு போய் ஃபெயிலியர் ஆகிட்டு துப்புனது தான் இப்போ இந்தியாவில் சுற்றிட்டு இருக்குன்னு தான் என்னுடைய பார்வை. உண்மையிலே அப்படிதான். இப்போ அங்கெல்லாம் கூட இதுவாயிடுச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. இப்போ இங்கே வந்து அப்படியே மாறுது. இப்போ அந்த விவாதத்தில் நான் இன்னொரு கேள்வி வச்சேன், இது அவங்களுடைய உரிமைங்க, நீங்கள் எங்கே எதிர்க்கிறீங்க, உங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு அருகதையே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளர் பேசுகிறாங்க. ஸ்ரீவித்யா தான் இங்கே வருவாங்க, ஸ்ரீவித்யா அவங்க தான் பேசுகிறாங்க. அப்போ நான் கோவப்பட்டு சொன்னேன், நான் சரிங்க இன்றைக்கி இவருடைய விருப்பம் அப்படி, அவங்களுடைய விருப்பம் அப்படி, நீங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுடைய உரிமைன்றீங்க. நாளைக்கு ஒருத்தன் வந்து பெண்ணு கூட அப்பா வந்து உறவு கொள்றேன்னு சொல்கிறாரு, அது வந்து நீங்கள் அது எப்படி, அப்போ அதுவும் உரிமை தானே. அது ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தானே போகிறாங்க. அம்மா கூட பையன் போகிறான்னு இது பண்ணுறான்னு குடும்பம் நடத்துகிறான்னு சொன்னால் அதையும் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? நாளைக்கு இதை இந்த எல்ஜிபிடிக்யூடைய இந்த வரிசையில் அந்த எழுத்துக்கள் கூட வரலாம். முன்னாடி டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும்தானே இருந்தது, இப்போ எல்ஜிபிடிக்யூ என்னென்னோ வருது இல்லையா, இப்போ கியூரி என்னென்னோ வந்துடுச்சு. இப்போ அதில் வந்து அதுவும் வருமா அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு ஏங்க எரிச்சலாக இருக்குன்றான். அப்போது இந்த சமூக கட்டுப்பாடை எப்படி சீர்குலைக்கிறாங்க பாருங்க. இதுக்கு இவங்க வச்சிருக்கிற பேர் என்னன்னா முற்போக்கு. அப்ப இது முற்போக்கா சொல்லுங்க, இது பகுத்தறிவா சொல்லுங்க. பகுத்தறிவு என்பது என்ன? ஒரு செயல் செய்வதற்கு முன் பகுத்தறிஞ்சு இது சரியா தவறா செயல்படுறதுதான் பகுத்தறிவு. இன்னைக்கு நிறைய பேர் எப்படின்னா, கடவுள் இல்லைன்னு சொன்னா பகுத்தறிவாளர் ஆயிடும். அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தாலும் சரி, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டான்னா அவன் பகுத்தறிவாளர் ஆயிடும். கடவுள் இல்லைன்னு சொன்னா முற்போக்குவாதி ஆயிடும். அப்போ இது எங்க போய் முடியும் பாருங்க. இப்போ இதெல்லாமே வந்து என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பேசினா மதவாதின்றாங்க. இப்போ அவங்கவுங்க விருப்பப்படுற வாழ்க்கையை அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்றதுல ஆரம்பிச்சு அது இது இங்க போய் முடிஞ்சிருச்சு அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா, அப்படிதான் பார்க்கணும். அப்படிதான் பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு திருமண நம்ம சிஸ்டம் இருக்கு, திருமண முறைகள்னு ஒண்ணு இருக்கு. அது 100% சரியானதா அப்படின்னா எனக்கு தெரியல. ஒரு மதத்துக்கு ஏற்றவங்க, நீங்க உங்க மதத்துல நிறைய சொல்றீங்க, இந்த மாதிரி பிடிக்கலன்னா அன்னைக்கே கூட போயிடலாம், உடனே கூப்பிட்டு சொல்லிடலாம்லாம் சொல்றீங்க. அந்த அளவுக்கு ஹிந்து மதத்துல இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த திருமண முறைகள் இப்படிதான் இருக்கணும், இதுதான் நீ செய்யணும், இது மாதிரி சிஸ்டம் தான் அப்படின்னா சொல்றத உடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு. இப்ப நீங்க சொல்றீங்களா கரெக்ட். ஏன்னா இஸ்லாமிய முறையே வந்து எப்படின்னா, ஒரு பெண் ஆணை பிடிக்கல, இப்ப என் மனைவி என்னை பிடிக்கலன்னு சொன்னா அவ வந்து குலா என்ற இது கொடுத்துட்டு போயிடலாம். நான் ஏன் எதுக்குன்னு கூட காரணம் இருக்கக்கூடாது. எனக்கு விருப்பம் இல்லை அவங்க கூட வாழ்றதுக்குன்னா அவங்க விடுதலை வாங்கி கொடுத்துலாம், அவங்க போயிடலாம், அவங்க வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுக்கலாம், என் வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ இன்னொருத்தரை போய் கல்யாணம் பண்ணுறாங்க, அவனும் சரியில்லைன்னு அவங்க என்ன பண்ண, அவங்ககிட்டையும் குல்லா வாங்கிட்டு வேறு. ஆனால் திருமணம் பண்ணி தான் வாழணும். திருமணம் பண்ணாத கள்ள உறவுகள்லாம் வாழ்றதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, துளியும் இல்லை. புரியுதுங்களா? இப்படி வந்து அனுமதி இருக்குது. ஏன் சொன்னால் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குற சமூகத்துக்கும் நமக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அவங்க எடுக்கிற முடிவை இஸ்லாம் வரவேற்கணும்ன்றது இதுதான் கம்பல்சரி. புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம் எல்லா இடத்துலயுமே இல்ல, அதை கொச்சப்படுத்துறாங்க இல்லையா அந்த இஸ்லாமிய அந்த முறை, அந்த குல்லா தலாக் இருக்கிறாங்க, அதை என்ன பண்ண இப்போ RSS BJP அதை இருக்கக்கூடாது, அந்த சட்ட அந்த அந்த இதுவே நீக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க.
பண்ணுறாங்க. பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த இஸ்லாமிய அந்த குல்லா தலாக்ன்றது இருக்கக்கூடாது. இப்போ ஒரு முத்தலாக் தடை சட்டம். ஏதோ முத்தலாக்குன்னு சொன்னால் தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லி பொண்டாட்டியை வந்து துரத்தி விட்டுறாங்க முஸ்லீம்கள். இப்படி ஒரு தவறான பிம்பம். நாங்களும் இந்த மண்ணில் இந்த காற்றை தான் சுவாசிக்கிறோம். நான் தூங்கிட்டு இருக்க பொண்டாட்டியை தட்டி எழுப்பி எழுந்து உட்காந்து தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டா அந்த பெண் பாதிக்கப்பட்டான்னா அந்த பெண்ணுடைய தந்தை என்கின்ற ஆணும் பாதிக்கப்படுவான், அந்த பெண்ணுடைய சகோதரனும் அவனும் பாதிக்கப்படுவான். எல்லாரும் ஆண் பாலும் பாதிக்கப்படுவாங்க. ஒரு பெண் பாதிக்கப்பட்டா அந்த குடும்பத்தை சுற்றி உள்ள ஆண் பாலும் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? ஏதோ பெண்களுக்கு மிகப்பெரிய இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய முறைப்படியில் வந்து 2 பேருக்கு பிடிக்கலையா பேசுவாங்க, அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சு தூங்குவாங்க, அதன் பிறகு குடும்பத்தாரை வச்சு பேசுவாங்க, அதுவும் முடியலன்னா ஜமாத்தாரை வச்சு பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா சில அமைப்புகளை வச்சு பேசுவாங்க. இல்லைன்னு சொன்னா இதுவே வருஷக்கணக்கு ஆயிடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கடைசியா சொல்றது தலாக். ஆனா சில நாதாரிகள் என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல சில நாதாரிகள் என்ன பண்றானுங்க, அவனுங்க அந்த இஸ்லாமிய மார்க்க அடிப்படை ஏதோ ஒண்ணு தலாக் தலாக்குன்னு உனக்கு தலாக் சொல்லிடுற மாதிரி கோபத்துல ஆத்திரத்துல வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கு. அதெல்லாம் ஒரு மேற்கோள் காட்டி அது எல்லா சமூகத்திலும் நடக்கிறது தான். எல்லா சமூகத்திலும் நடக்கிறது தான். இப்போ சமீபத்தில் வந்து பெங்களூர்ல ஒரு பையன் வந்து வேலை செய்யணும். அவனுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பையன் அவன். அவனுடைய மனைவி என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, அவனை வந்து வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி அத்துல் ரிபாஸ் கேஸ் 1 லட்ச ரூபாய், அதாவது ஜீவனம்சமும் கேட்கல, மெயின்டெனன்ஸ் செலவு, மெயின்டெனன்ஸ் காசு. ஆனா வாழ மாட்டேன், அவன் கூட நான் வாழ மாட்டேன், ஆனா எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போடுறான். கோர்ட்ல போடும்போது மாசம் இவ்வளவு கட்டுங்கன்றாங்க. அப்போ அந்த கட்டுங்கன்னு சொல்லும்போது அவனால கட்ட முடியலன்னு போது அவனுக்கு இவ்வளவு தண்டனைன்னு கொடுக்குறாங்க, நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது. அப்போ பேரம் பேசப்படுறாங்க, இவ்வளவு லட்சம் கொடு அவ்வளவு லட்சம் கொடுன்னு. இந்நிலையில வந்து இந்நிலையில அவன் வந்து என்ன பண்றான்னு சொன்னா, தன்னுடைய குழந்தைய 2 வருஷமா பார்க்காம இருக்கான். குழந்தைய பார்க்கறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணும், நீதிமன்றமும் அனுமதிக்கல, அவங்க குடும்பத்தாரும் அனுமதிக்கல. கடைசியா ஒரு கட்டத்துல தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை பண்ணும்போது அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி நீதித்துறை, என் மனைவி, என்னோட மனைவியுடைய அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து என்னுடைய பணத்தை கொள்ளடிக்கிறது தான் இருந்தாங்களே தவிர, ஆனா யாருமே என்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு போறதுக்கு வழியே கொடுக்கல. அதனால நீங்க இன்னியும் இந்த நீதி இப்படிதான் இருக்குன்னு சொன்னா என்னுடைய பிரதத்தை இந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்கிற கோவத்துல போட்டுருங்க. இல்ல எனக்கு பிறகு நீதி நீங்க வழங்குவீங்கன்னு சொன்னா என்னுடைய பிரதத்தை எரிச்சு கங்கையில கரைங்கன்னு சொல்லி போட்டுறாங்க. அப்ப எல்லா இடத்துலையும் உள்ள மாதிரி முடிச்சதுக்கு பொறிக்கு புறம்புக்குங்க இருக்கதான் செய்வாங்க. அது ஆண்லையும் சரி பெண்பாலையும் சரி. நம்ம இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது பாருங்க, நம்ம ஓயா மேட்டர் எடுத்து எங்க போகுது பாருங்க. எது சொன்னா அந்த ஓயா வந்து பாத்தீங்கன்னா அது சாதாரணமான வார்த்தை இல்லை. அதாவது குடும்ப திருமணமான தம்பதியினர் மட்டும்தான் எங்க ஓயா இதுல வந்து விடுதலை அனுமதின்னு சொல்லும்போது இவ்வளவு விஷயமும் அடங்கி இருக்காது. ஏன்னா நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சமீபத்துல அந்த யாரோட ஒன்றாலும் வாழ்ந்துக்கலாம்னு சொல்லும் பிறகுதான் இந்த சிக்கலை உருவாச்சு. அப்போ நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்லும் போது கூட சமூக அந்த பொறுப்புணர்ந்து தான் தீர்ப்பு சொல்லணும். பட் அது பொறுப்புணர்ந்து தீர்ப்பு சொல்றது இல்லை. அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகள் வந்து அதே மாதிரி ஆளானா அப்படி சொல்லிட்டு அதை ஆதரிச்சு போயிடுவோம். புரிதுங்களா? இப்போ இறுதியா ஒரு கேள்வி, நீங்க ஒரு காலத்துல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வகையான காதல் அந்த அந்த சமயத்துல நடந்ததெல்லாம் நீங்க உங்களோட இளம் வயதுல நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ பாக்குறீங்க, உங்க காதுக்கு நிறைய வருது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமா நீங்க எதை பாக்குறீங்க? இது இப்படியே போச்சுன்னா எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, சீர்கேட்டு தான் போய் முடியும். இல்லை, உண்மையிலே சொல்றேன். அப்பெல்லாம் காதல் ஒரு சம்பந்தம் எங்களுடைய இளமை காலத்துல காதல் இருந்தாலும் சொன்னேன், பார்த்தாவே போதும். பெரிய ஒரு எதையும் தூங்காம நீங்க பார்த்துட்டு போயிட்டா என்னன்னு அப்புறம் லைட்டா கையை தொட்டாவே போதும். அது அதுக்கு மேல இன்னைக்கு வந்து அப்படியே இருக்கு சூழல். சொல்லுங்க, இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு நாள் 2 நாள்லயே வந்து கூப்பிட்டுட்டு அவன் ஜாலியா போறான். அதுக்கப்புறம் பார்த்தா டேட்டிங் காட்டிங் எல்லாமே நடத்திக்கிறான். புரியுதுங்க அவங்க. அப்போ இதனுடைய பரிணாம வளர்ச்சி இன்னும் போக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அன்புன்ற அந்த வார்த்தையே அர்த்தமற்று போயிடும். இனி வந்து அந்த காதல்ன்றது பேசக்கூடாது. இந்த கமிட்மெண்டோட ஒரு அன்பு இருக்கிறதுன்றது காணாம போயிடும். எல்லாமே போயிடும், எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடும்.
எப்படி சாப்பிட்டு வரேன்னு சொல்ற மாதிரி இப்படி வந்து ஒரு வாழ்க்கை வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஏன்னா சமூகமும் அப்படிதான் இருக்கு. இதுக்கு வந்து எப்படின்னா என்ன சொல்றது, நீதித்துறைகளும் அந்த காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு விதமான எப்படி கெய்களுக்கு வந்து அனுமதின்னு சொன்னாங்க. சமீபத்தில் எல்ஜிபிடிக்கு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிச்சா இல்லையா? பாராளுமன்றம் கூட்டி உடனே எல்ஜிபிடிக்கு வந்து அங்கீகாரம் கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதுக்கு ராகுல் காந்தி உட்பட அதை எல்ஜிபிடிக்கு வந்து ஆதரிச்சு அவரும் அறிக்கை விட்டுருக்கு. கேட்டால் அவங்க உணர்வு சம்மந்தப்பட்டாங்க. அப்படி ஆளால் உணர்வுன்னா நாளைக்கு இந்த கட்டமைப்பு, இந்த சமூக கட்டமைப்பு ஃபுல்லாக செதஞ்சு நாசமாக போயிடும். அப்புறம் மனுஷனை வாழ மாட்டான், மிருகத்தை விட கேவலமாக வாழ்வான். அப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாகரிகத்தின் உச்சத்துக்கு வந்து அங்கேருந்து கீழே வருது வந்து எவ்வளோ கேவலமானது. இப்ப நான் உணர்வுகளை மதிக்காம ஒரு நாகரிகம் அது இருந்தா என்ன இல்லைன்னு கேட்க தோணும்ல. அதான் சொல்றேன், அந்த உணர்வுகள் மதிக்காத நாகரிகம்னா நாளைக்கு வேற மாதிரி அது பரிணாமம் செஞ்சு போயிடும். இப்ப கஞ்சா அடிக்கிறான், அது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். பவுடர் அடிக்கிறான், உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாமே இருக்கா இல்லைங்களா? அப்ப அது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுமதி. இந்த உணர்வுக்குன்னு ஒரு வரையறை வேணும். கரெக்ட். அதுதான் லைஃப். எப்பவுமே மூடி இருந்தாதான் அழகா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ வந்து இன்னைக்கு வாழ்க்கை வந்து எப்படின்னு சொன்னா ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்கு. இதுல ஓயா போன்ற இந்த எல்லை மீறிய சுதந்திரம் கண்டிப்பா ஆபத்தானது. மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. அது வந்து ஒரு குடும்ப ஒழுக்கத்துக்கு சீர்கேடு. புரியுது. அப்போ வந்து அது குடும்ப ஒழுக்கத்துக்கு சீர்கேடும் போது அது சமூகத்துக்கு, நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு தெரியாது, காலப்போக்கில் எல்லாம் நிச்சயம். இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார்.